என் இனிய தமிழ் மக்கள், உங்கள் பாசத்துக்குரிய ரோரோவின் அடுத்த வீடியோ. இப்படி போட 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 போட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சாமி. வாழ்க்கையில் பல அடிகள் விலசி வந்த அடியெல்லாம் வாங்கிட்டு சுற்றி மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்க விழுந்த அடியிலே அங்கே நின்று அதை யோசிச்சுட்டு அந்த பாஸ்ட்டை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதனால அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டரோட அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டட் மூவிஸ். இப்படி போட 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 அதாவது பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டாலும் சரி, தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலும் சரி, எப்பயுமே ஆல் டைமாக ரீவாட்ச் எப்போ போட்டாலும் பார்ப்போம். போர் அடிக்காத படத்தை தான் இந்த வீடியோவில் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவியும் இருக்க போகுது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போனாட்டி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். வீடியோக்குள்ளே போகலாமா? சண்டைக்கோழி. நானும் மதுரைக்காரன் தான்டா. இல்ல, அது வேற படம். ஐ மீன் விஷாலுடைய செகண்ட் படம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனா இந்த படத்துல இவான் மியூசிக் டைரக்டர் லிங்குசாமி. யாரு? அஞ்சான் படத்துடைய டைரக்டரை சொல்றேன். மீரா ஜாஸ்மின் ஆக்ட்ரஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரிச்சயமானவங்க. நாங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க சார். இதுல புதுசான ஆள் யாருன்னா ஹீரோ தான் விஷால். ஏன்னா இதுதான் அவருடைய செகண்ட் படம் நினைக்கிறேன். பட் இது எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பானுங்க. செம மாசா இருக்கும் நண்பர்களே இந்த படம் ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பூக்கி பாய் அந்த படத்துல இருப்பாரு. டேய் நீ பார்த்தலடா, சொல்டா. விட்றா. சொல்லு சொல்றா. டேய் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. அது கூடவே பாட்டு தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு கை முளைச்சு. அது மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஹோல்சமான ஒரு மூவி நண்பர்களே. எப்போ பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு மூவி சண்டைக்கோழி. ஸோ இதுக்கு 10 out of 10. ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். காமெடியும் அங்கங்கே நல்லா இருக்கும், மியூசிக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும். 10 out of 10. சாமி. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. ஒரு போலீஸ் பொறுக்கி டயலாக் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. சாமி. அதாவது விக்ரமுடைய ஒரு மூவி. இந்த படம் எத்தனை டைம் பார்த்தாலுமே ஒரு மாதிரி மாஸ் ஃபீலிங்ஸ் கொண்டு வர ஒரு மூவின்னா இந்த சாமி படத்தை சொல்லலாம். அது கூட அந்த பாட்டுங்க, மொத்தம் எல்லா பாட்டும் வெறித்தனமா இருக்கும் நண்பர்கள். எல்லா பாட்டும் ஒரு மாதிரி வைப் மெட்டீரியலா இருக்கும். நல்ல படம் எப்போ போட்டாலும் டிவியில் போட்டாலும் நல்லா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த த்ரிஷாவும் விக்ரமுடைய அந்த காம்பினேஷன்லாம் நமக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி வர மாட்டாங்களா? ஈவன் தானா ஐயோ சாமி வேற அந்த பாட்டுக்கெல்லாம் நாமளும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட டூயட் பாட மாட்டோமா அப்படின்னு ஏங்க வைக்கிற சீன்லாம் இந்த படத்துல இருக்கும். நல்ல படம் நண்பர்கள். ஒரு ஆக்ஷன் பேக்கடோட ஒரு தரமான ஒரு படம். டிவியில போட்டாலும் ரீரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பா அந்த படம்லாம் பீக் அடிக்கும். ஸோ இந்த படமும் கோட்டட் 10 out of 10. சந்திரமுகி. என்னதான் இந்த படம் கமர்ஷியலான ஒரு பேய் படம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த படம் பேயை பார்க்காம ஒரு ஹாண்டட் ஃபீலிங். அந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஜோன்ல நம்மள வச்சுட்டு இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு தாறுமாறான ஒரு படம். வடிவேலு ரஜினியுடைய காம்போவுடைய காமெடி. அடாடாடாடாடா. நான் கேட்டேனா கதை மட்டும் கேட்கிறேன். கிராஸ் கொஸ்டின் கேட்டா என்னது இது? சங்கு. ஒரு சைடு ஆண்டிங், இன்னொரு சைடு காமெடி, அதுக்கு நடுவில் அங்கங்க பாட்டுக்கள். அப்படி ஒரு ஹோல்சமான ஒரு ஹாரர் மூவி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் சந்திரமுகி. இந்த படம் டிவியில் போட்டாலும் தாறுமாறா எப்போ வேணாலும் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த படம் வந்துட்டா அவ்வளோதான், எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு படம் நண்பர்களே. ரஜினியுடைய கோட்டட் மூவியில் இந்த மூவி ஒன்று. ரஜினியுடைய பல படங்கள் கோட்டட் மூவியாக இருக்குது. நான் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணேன்னா ஏன்னா இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய படத்துக்கும் இல்லாமல் புது படங்களுக்கும் இல்லாமல் மிட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு கோட்டடான ஒரு மூவியாக எனக்கு தோணுனதுனால இந்த மூவியை சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் கோட்டட் அப்படின்னு இல்லை, எனக்கு தோணுனதுனால சொல்கிறேன். ரீவாச்சபிள் அதிகமான ஒரு மூவியாகவும் இந்த படமும் இருக்குது.
இந்த படத்துக்கு 10/9 கொடுக்கலாம். ஒரு பாயிண்ட் ஏன் இது ஒரு மார்க் ஏன் குறைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாட்டுக்கள் நல்லா இருக்கு, பட் லூப் மோட்ல கேட்குற மாதிரியான பாட்டுக்கள் இந்த படத்துல ஒன்று கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால 10/9. மங்காத்தா. ஸோ இந்த படத்தை பற்றி என்ன சொல்லுறது, ஏகேவோட கெரியரில் ஒரு லெவலை செட் பண்ண ஒரு படம் நண்பர்களே. இந்த படத்துக்கு தாண்டி எந்த படம் வந்துட போகுது அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்து பல படத்தை வந்து கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த படமும் வந்த மாதிரி தெரியல. ஒரு தரமான ஒரு ஏகே படம்னா இந்த படம் நண்பர்களே. எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம் மங்காத்தா. நான்லாம் சின்ன வயசுல ஒரு பாட்டு கேட்டு நம்ம வந்து ஜாலியாக வைப் பண்ணுவோம். ஆனால் ஒரு மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஃபேன் பையா மாதிரி அதை நம்ம வாயில பாட்டு மாதிரி மியூசிக் ஹம்மிங் பண்ணிலாம் நம்ம இருந்திருக்கோமா? பட் நான் இருந்த நண்பர்களே, இந்த படத்துடைய அந்த பிஜிஎம்க்கு டட்ட சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி டார்க் டோன்லயே இருக்கும், ஆனால் ஃபன் டோனும் இருக்கும். அது கூட பாட்டுகளும் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மங்காத்தா பில்லா அப்படின்ட்டு. மங்காத்தா தாண்டா ஏகே படங்கள்லயே தி பெஸ்டான ஒரு மூவி எதுன்னா, உங்களுக்கு எது வந்து பெஸ்டான ஒரு மூவி அப்படின்றத கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. எனக்கு மங்காத்தா தான். இந்த படம் நீங்க எத்தனை டைம்ல டிவில போட்டாலும் எத்தனை டைம் ரிலீஸ் பண்ணாலும் பீக் தான். ஸோ இந்த படமும் ஒரு கோட்டட் நண்பர்களே, ஆல் டைம் கோட்டட். ஏகே கேரியர்லயே ஒரு கோட்டடான ஒரு படம் தான் இது. ஸோ அதனால 10/10 தான். கில்லி தம்மா துண்டு பிளேடு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. இந்த படத்தை பத்தி நம்ம என்ன சொல்ல, எப்போ போட்டாலும் எப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் நாம பார்ப்போம், நான் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. வேல்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம ரியல் லைஃப்ல வீட்டில் என்னெல்லாம் கோக்கு மக்களை பண்ணிட்டு வெளியே போவோமோ, என்னெல்லாம் காசுல ஏமாத்தோமோ, என்னெல்லாம் நம்ம தங்கச்சி கூட வந்து சண்டை போட்டு என்னென்ன பண்ணுவோமோ, அது எல்லாமே இந்த படத்துல வந்து வேல் கேரக்டர் பண்ணும். கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்ட்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னொரு பக்கம் த்ரிஷா மேனரிசம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் கிட்ட இருக்கும். அந்த ஷாலோல பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் முத்துப்பாண்டியுடைய லவ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு புரியல நண்பர்களே. வில்லனா தான் பார்த்தாங்க. ஆனா இப்போ முத்துப்பாண்டியுடைய லவ் எல்லாருக்கும் புரியுது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு கில்லி படம். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து முத்துப்பாண்டியுடைய லவ் வந்து ஃபைன் பண்ணாங்க. ஐ லவ் யூ. முத்துப்பாண்டியுடைய எவ்வளவு ட்ரூவான லவ். கடைசி வரைக்கும் தலைவன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக போராடி செத்துருப்பாப்ல. அதனால முத்துப்பாண்டி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நண்பர்களே. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா மியூசிக் பாட்டுங்கெல்லாம் ஒரு மாதிரி மிரட்டி விட்டுரும். மிரட்டு அந்த அர்ஜுனர் எல்லாம் எப்படி சொல்றது, எல்லா சைடும் ஒரு மாதிரி வீக்கான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு கொலாப் பண்ணி ஒரு படத்தை கொடுத்தா எப்படி வருமோ அந்த படத்தை வந்து இந்த கில்லி படத்துல கொடுத்துருப்பாங்க. விஜய் படம் பழைய படங்கள் எல்லாமே கோட்டட் தான். பட் இந்த படம் வந்து அதுக்கும் மேல. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதே போல் ஒரு நல்ல வீடியோவோட. ஸ்டே சேஃப் அண்ட் பீஸ். ஞாயிறு மதியம் தனன தனன